எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் பெருமையை இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் உலகிற்கே எடுத்துக்காட்டியவர் இருவர். ஒருவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், மற்றொருவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இருவரும் எதிரெதிர் துருவங்களில் பிறந்தவர்கள். ஆனால் இவர்களது வேற்றுமையிலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இவர்கள் இருவரும் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள். இவர்கள் இருவரும் ஜனாதிபதியாக இருந்தவர்கள். இருவரும் நூல் எழுதியுள்ளனர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நூல் இந்திய தத்துவ ஞானம் என்னும் நூலாகும். அதேபோல் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இயற்றிய நூல் அக்னி சிறகுகள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்ந்த காலங்களில் நாமும் வாழ்ந்ததால் அவரின் வாழ்க்கையில் சிறு பகுதியை அறிவோம். ஆனால் டாக்டர் ராதாகிருஷ்ணனை பற்றி அவ்வளவாக அறிந்திருக்க மாட்டோம். எனவேதான் நான் உங்களுக்காக எனக்கு தெரிந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனை பற்றிய சில கருத்துக்களை ஆசிரியர் தினத்தன்று உங்கள் முன் உரைக்கிறேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1888ஆம் ஆண்டில் சர்வப்பள்ளி எனும் ஊரில் பிறந்தவர். இவர் பிரசிடென்சி கல்லூரியில் விரிவுரையாளராகவும் மைசூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராகவும் பதவியில் இருந்துள்ளார். இவர் 1932ஆம் ஆண்டுகளில் இந்திய தத்துவ ஞானம் என்னும் நூலை எழுதியுள்ளார். இவர் கல்வியாளராக இருந்து ஆட்சியாளராக மாறியதால் தான் இவரை ஜனாதிபதியாக ஏற்று 1969 முதல் 15 செப்டம்பர் 5 எப்பொழுதும் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். டாக்டர் ராதாகிருஷ்ணனை மட்டுமல்லாமல் ஆசிரியர்களையும் மதிப்போம் என்று கூறி ஒரு கவிதை. நமது பள்ளிதான் நமது புத்தகசாலை, நமது தலைமை ஆசிரியர் தான் நமது நூலகர், நமது ஆசிரியர்கள் தான் புத்தகங்கள். அதை படிக்கும் மாணவர்கள் நாமோ எப்படி ஆழ்ந்து குனிந்து படிக்கிறோமோ அதே போல ஆசிரியர்களிடமும் தாழ்ந்து பணிந்து மதிக்க வேண்டும் என கூறி ஒரு கவிதை வரிகளாலான பாடலை கூறி விடைபெறுகிறேன். கல்வி கொடுத்தவர் ஆசிரியரே, அறிவு கண்ணை திறந்தவர் ஆசிரியரே, சொல்லிக் கொடுப்பவர் ஆசிரியரே, வாழ்வை வெற்றி ஆக்குபவர் ஆசிரியரே, நல்ல வழி காட்டுபவர் ஆசிரியரே, வெள்ள வழி காட்டுபவர் ஆசிரியரே. தமது மாணவ